தமிழ் சமுதாய சொந்தங்களுக்கும் கொங்கு நாடு இளைஞர்கள் பேரவை தலைவர் கோபால் ரமேஷ் கவுண்டருடைய முதல் கண் வணக்கம். தமிழகத்தினுடைய மேற்கு பகுதி என்று காணப்படுகிற கொங்கு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அதனுடைய முதல் பகுதியாக காலையில் நாமக்கல்லையும் இரவு கரூர்லேயும் பேசுகிறதா அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் பேசி முடிச்சுட்டு கரூரில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 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 இடம் கம்மியான இடத்துல அளவுக்கு அதிகமான நபர்கள் கூடியிருந்ததுனால எதிர்பாராத ஒரு விபத்தாக ஒரு 39 பேர் இறந்து போயிடுறாங்க. இதை நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைய சூழல் இல்லை. அந்த 39 பேர் இறந்து போயிடுறாங்க. அதில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த துயர சம்பவத்தை இரவு முழுவதும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மனம் அவ்வளோ கனமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் இனிமேல் எங்கேயுமே நடைபெறக்கூடாது. இது கொங்கு மண்டலத்தினுடைய கருப்பு தினம்னே நேற்று சொல்லலாம். யாரையுமே இதில் நம்ம குறை சொல்ல முடியாது. கொங்கு மண்டலத்தினுடைய கருப்பு தினம்னு சொல்லலாம். அந்த செய்தி கேட்டு தமிழகத்தினுடைய முதல்வர் இரவோடு இரவாக அவங்களுக்கு ஆறுதல் கூறினாங்க. காலையில் துணை முதல்வர் வந்திருந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறாங்க, மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்திருக்காங்க, தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய இலங்கை சுற்றுப்பயணத்தில் இருந்த அண்ணாமலை அவர்கள் பாதியிலேயே முடித்து கொண்டு தன்னுடைய சொந்த மண்ணிலே நடந்த துயர சம்பவத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு விஷயம். இப்போ நம்ம மற்ற அரசியல் கட்சி மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்களை ஆட்டாக்களை கூப்பிட்டு போவாங்க. அது தொடர்ந்து நடக்கிறதா. அதை கூப்பிட்டு போகும்போது ஒரு சேர் ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அதில் அவங்க ஏறி இறங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வயதோதிகம் ஆகிருக்கும். அதனால் ஏறி இறங்க முடியாது. அவங்கள இந்த கூட்டத்துலையும் கொண்டு வச்சு அவங்கள புஷ் பண்ண முடியாது. வருவாங்க, மாநாட்டுக்கு இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் பார்த்திங்கன்னா இளைய கூட்டம். எப்படி சுனாமி கடலில் கொந்தளித்து வெளியே வரும்போது அலைகளும் தண்ணிகளும் எப்படி வேகமாக வருதோ அந்த மாதிரி அவர் கூடக்கூடிய இளைஞர்கள்லாம் தன்னை தாங்களே கட்டுப்படுத்திக்க முடியாத அளவு வேகமாக இருக்காங்க. இளம் வயதில் நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். இளம் வயதில் நம்மளும் அந்த வேகத்தில் தான் இருந்தோம், இப்போ இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேகம் படைத்தவங்க. இந்த கரூரில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்து நடுவில் ஒரு இரவு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சுன்னு நான் சொல்லி கேட்டுட்ருக்கேன். இப்போ அங்கே சூழல் என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பேசும்போது இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, பஸ் நிலையத்துக்கும் அந்த மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். காலேஜ் பெண்கள்லாம் இறங்கி ஒடியாராங்க, நிகழ்ச்சி முடிஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லி சாயங்காலமாக அங்கேருந்து ஒரே ஓட்டமும் நடையுமா பெண்கள், இளம் பெண்கள்லாம் அப்படி ஆர்வமாக ஒடியாராங்க. அப்படி ஒடியார இடத்துல இந்த கடல் எப்படி சுனாமியை அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த இளைஞர்களை அடக்க முடியாது. நான் சிறு வயதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு ஒரு திருமண விழாவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க கலந்துக்க வராங்க. 2 நாளாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ரோட்லேயே உட்காந்து இன்றைக்கி வந்துடுவாரா நாளைக்கு வந்துடுவாரான்னு சொல்லி 2 நாள் ரோட்லேயே மக்கள் உட்காந்து புரட்சி தலைவரை பார்த்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியெல்லாம் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வரலாறுகள் இருக்குது. இந்த இனிமேல் எதிர்வரும் காலத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் எப்பவுமே நடைபெறக்கூடாது. இது அரசு இயந்திரமாகட்டும், அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து, ஏன்னா உயிர் போயிட்டால் திரும்பி வராது. இந்த சம்பவம் மிக மிக மனதுக்கு ஒரு கடினமாக இருக்குது. எதையும் எதிர்பாராத தமிழகத்தில் ஒரு தலைவரை சந்திக்கிறதுக்கு மக்கள் வரும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது மனம் மிக மிக வருத்தமாக இருக்குது. இது கொங்கு மண்டலத்தினுடைய கருப்பு நாள்னே கருதலாம். யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அரசு இயந்திரங்கள் கொஞ்சம் முனைப்போடு செயல்படணும். அந்த இறந்தவர்களுடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். அந்த இறந்தவர்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம்.